இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற ஈஸியான இம்பார்ட்டண்டான சென்டென்சஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன், நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்டிங்காக கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கேன் ஐ ஜஸ்ட் சே ஒன் மோர் திங்? கேன் ஐ ஜஸ்ட் சே ஒன் மோர் திங் அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, யார் அவங்கிட்ட சொல்கிறது ஒரு கோவமான பர்சன்கிட்ட அது சொன்னால் கோவப்படுவாங்கன்னு தெரியும், பட் ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குவோம். யார் அவங்ககிட்ட போய் இதை சொல்கிறது, சொன்னால் கோவப்படுவானே அப்படின்னு தயங்கி நிற்போம் இல்லையா? அதை தான் எப்படி சொல்லலாம்? யார் அவங்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறத ஹூ இஸ் கோயிங் டு டெல் ஹர் அப்படின்னா பொண்ணு. ஹூ இஸ் கோயிங் டு டெல் ஹிம் அப்படின்னா யார் அவங்கிட்ட சொல்கிறது. ஹிம் அப்படின்னா மேலே குறிக்கும். அடுத்தது, உனக்கு என்ன கோபம்னு எனக்கு தெரியும், நீ ஏன் கோபமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், இல்லை உனக்கு என்ன கோபம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஐ நோ வை யூ ஆர் ஆங்க்ரி. ஐ நோ வை யூ ஆர் ஆங்க்ரி. ஐ நோனா எனக்கு தெரியும், வை யூ ஆர் ஆங்க்ரினா நீ ஏன் கோபமாக இருக்க எனக்கு தெரியும். ஐ நோ வை யூ ஆர் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம மேலே கோபமாக நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை தான் செஞ்சேன், இல்லை நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை தான் செஞ்சேன், அப்படி இல்லைனா நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன், நான் ஒன்றும் தப்பாக செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் டிட் வாட் ஐ ஹேட் டு டூ. ஐ ஜஸ்ட் டிட்னா நான் செஞ்சேன், வாட் ஐ ஹேட் டு டூ அப்படின்னா நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன். ஐ ஜஸ்ட் டிட் வாட் ஐ ஹேட் டு டூ. அடுத்து, ஒரு பர்சனை காணவே காணும், ஒரு கூட்டத்தில் இருக்கும், அந்த கூட்டத்தில் அந்த பர்சனை காணோம், அப்படி இல்லைன்னா இன்னும் அந்த பர்சன் அங்கே அட்டன் பண்ணவே இல்லை அந்த ஃபங்க்ஷனையோ, இல்லை அந்த பிளேஸில் ப்ரெசண்ட் ஆகவே இல்லை. அப்போது நம்ம இன்னும் ஆளை காணோம், எங்கே போனேன் இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த பர்சனோட பேரை சொல்லி எங்கே அவனை ஆளையே காணோம் அப்படின்னு கேட்போம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேர் இஸ் நோ சைன் ஆஃப் ஹர். சைன்னா அவன் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே இல்லையே, ஒரு தடயமே காணுமே, அவன் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே. இப்போ ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிளேஸே கலக்கலன்னு இருக்கும். அந்த மாதிரி தேர் இஸ் நோ சைன் ஆஃப் ஹர் அப்படின்னா ஹர் அப்படின்னு சொன்னால் அவள், ஹிம் அப்படின்னு சொன்னால் அவன் இருக்கிறதுக்கான ஒரு தடயத்தையே காணும் அப்படின்னு சொல்கிறதா இதோட மீனிங். அடுத்து, ஏதாச்சும் ஒரு பிடிச்ச ஸ்வீட் சாப்பிட்றாங்க, பிடிச்ச ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா, எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நம்ம அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறத தான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கேன் ஐ ஹேவ் சம் ப்ளீஸ். ப்ளீஸ் கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக கேட்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கேன் ஐ ஹேவ் சம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா, கேன் ஐ ஹேவ் சம் அப்படின்னு கேட்போம். கேன் ஐ ஹேவ் சம். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் எனக்கு தெரியல, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்களுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் வி ஆர் க்ளூலெஸ். க்ளூலெஸ்னால் எந்த ஒரு எதுவுமே தெரியல, க்ளூவே கிடைக்க மாட்டேங்குது. வி ஆர் க்ளூலெஸ் அப்படின்னா எதுவும் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் க்ளூலெஸ் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது. இதை எங்கே வைக்கணும், இதை எங்கே வைக்கிறது, இல்லை இதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத வேர் டு கீப் திஸ். வேர் டு கீப் திஸ் அப்படின்னா இது எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது. நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான சென்டென்ஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் டீச் பண்ணுற வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, புரியுதா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Stay tuned for next video. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.